சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். சிம்மத்திற்கு சூரியன் மட்டும் ஆட்சி இருக்கு. இது மட்டுமே போதும். இந்த வார கணக்குல சூரியனோட ஆட்சி வலுவே அதிகமா இருக்கு. கூட எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் இல்லை, பாவகிரக தொடர்பும் இல்லை. அப்போ சூரியனே ஒரு பலம் பொருந்திய ஒரு கிரகம் தான். சிம்ம ராசி நபர்கள் எந்த விஷயத்துக்குமே நீங்க பெருசா அழட்டிக்க தேவையே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சனி கெடு விஷயத்தை தரக்கூடிய சனியின் தொடர்பு எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலாக செலவுகளை நிறைய இழுத்து விடக்கூடிய சந்திரன் வலு குறையுது, தேய்பிரையா வருது ஃபுல்லா. அமாவாசை அமைப்பும் வார கடைசியில. அப்படிங்கனால செலவு விஷயத்துக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. தப்பான செலவு, அலைச்சல், வெட்டித்தனமான பொழுதுபோக்கள், தேவையில்லாம ஒரு இடத்துல போய் சும்மா தொங்கிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு அன்னெசரி விஷயங்கள் எதுவுமே சிம்மராசி நபர்களுக்கு இந்த வாரம் கிடையாது. உங்களோட வேலை உண்டு, நீங்க நினைச்ச விஷயத்த அடையிறது. இன்னும் சொல்ல போனா நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி அடையிறதுக்கான ஒரு நல்ல வாரம். வருஷத்துல எவ்வளவோ நாட்கள் வந்துட்டு போனாலும் ஒரு சில நாட்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில ராசி நபர்களுக்கு கொஞ்சம் யோகமாக இருக்கும். இதை நம்ம வார பலன்லாம் எடுத்து சொல்றோம். அப்ப இந்த வாரம் கணக்கு, இந்த வாரத்துல சிம்ம ராசி நபர்கள் அவரவர் லெவலுக்கு ஏற்ப, வயசுக்கு ஏற்ப நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி அடையக்கூடிய ஒரு நல்ல வாரம். இதுல நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க நினைப்பாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு புரியும். நம்ம இந்த இடத்துல லிஸ்ட் போட தேவையில்லை. புரியுதுங்களா? அதனால நீங்க எதை செய்தாலும் அது நன்மையாகவே முடியும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா ஓன் முடிவே கரெக்டாக இருக்கும். சொந்த முடிவு, சொந்த முயற்சி, சொந்த முடிவு நல்லா இருக்கும். அடுத்தவங்களோட முடிவு, அடுத்தவங்களோட ஒப்பீனியன்லாம் தேவையில்லை. உங்களோட சொந்த முடிவுகளே நல்லா இருக்கும். அடுத்தவங்க சொன்னாங்க, அடுத்தவங்க செய்ய வச்சாங்க, அடுத்தவங்க அந்த மாதிரி பண்ண சொன்னாக்கா நம்மளும் பண்ணால் நல்லா இருக்கலாம். அந்த மாதிரி அடுத்தவங்க காட்டி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வழியும் தேவையில்லை. உங்களுடைய சொந்த முடிவு 100% நல்லா இருக்கும். இதில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துடலாம். ஒரு விஷயத்த மாத்திரா இருந்தாலும் மாற்றிக்கலாம், புதுசாக ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வரா இருந்தாலும் முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி கேட்டகரி இருக்குல்ல, அது நீங்களே புரிஞ்சுவீங்க. ஒரு விஷயத்த முடிக்கிறதா இருந்தால் முடிச்சிடலாம் இந்த வார கணக்கு. இல்லை சில விஷயத்த மாற்றி தான் அமைக்கணும், வேறு வழி இல்லை, மாற்றி சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னாலும் அதையும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு விஷயத்த எதையுமே கண்டுக்காமல் இந்த காலகட்டத்தில் இதை ஆரம்பிச்சே தீரணும், இதை ஆரம்பித்தாதான் பல பிரச்சனைகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்களா, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு விஷயத்த முடிவு கொண்டு வர்றது, மாற்றி அமைக்கிறது, ஆரம்பிக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான்.